நாளைக்கு ஃபர்ஸ்ட் அது நடக்கட்டுமா, அதுக்கப்புறம் வீட்டோடு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வரும், அந்த ஹெல்ப் வந்ததோடு சேர்த்து நம்ம ஏதாவது ஒன்று போட்டு பண்ணி கொடுக்கலாம். சரிங்க மேடம். எந்த ஊர்? திருவண்ணாமலை. நான் திருவண்ணாமலை. எங்கள் தங்கச்சி ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம் கப்பலாம்பாடிங்க. அவளூர். அங்கதான் உங்களுக்கு வீடா? இடம் அங்கதான் இடம் இருக்கு. நான் திருவண்ணாமலை எங்களுக்கு சொந்த வீடு. சரிம்மா, இப்ப நான் என்ன கேக்குறேன், யாரு கெட்டி கொடுப்பாங்க? பைசா மட்டும் கொடுத்தா? பைசா நாங்க இருக்கிறோம் மேடம். எங்க வீட்டுக்காருக்கு தெரியும் கட்டுற இடத்த, எங்க வீடு கட்டியிருக்காங்கல்ல, அந்த ஆளை வச்சு நாங்க கொம்பு கொடியே வாங்கிக்கலாம். சரி, அது என்னது, எவ்வளோ ஆகும், ஒரு கொட்டேஷன் அனுப்புங்க. அது கொஞ்சம் ப்ராப்பர் ஃபாலோ. மேடம் பாருமா, பார்க்குறேன். நீங்களே உங்க பேர் என்னம்மா? சொல்லுங்க பேர். பேர் கேட்குறாங்க. பேத்திதான். ஜோதி, நல்லா இருக்கீங்களாம்மா? கேக்குதா? நல்லா இருக்கீங்களா ஜோதி? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சித்தியை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் மற்ற விஷயங்கள்லாம். சரியா? உங்களுக்கு கையெழுத்து கும்பிடு. நீ ஹெல்ப் கேட்டல, அதெல்லாம் பரவாயில்ல. கையெழுத்து கும்பிடு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஓகே. குழந்தை இருக்கா ஜோதி உங்களுக்கு? பசங்க இருக்கான்னு கேக்குறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட்மா. டேக் கேர். நன்றிங்க மேடம். நன்றி. நீங்க வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு கூட்டிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரணும். எனக்கு ஷாக். எவ்வளோ தூரம் சமாளிச்சிருக்காங்க, எவ்வளோ கஷ்டம், எத்தனை ஆட்டி தொலைஞ்சு போய் தேடி பிடிச்சி இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைங்களுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த தாயும் தான், அந்த பையன் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துட்டு கூட அந்த பொண்ணை கைவிடலை. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம், என்னால் நம்ப முடியலை. இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ பிரச்சனையிலையும் இதை தாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பெரியம்மா. அவங்க எவ்வளோ தூரம் அக்கறை எடுத்து பண்ணுறாங்க. இதுதான் குடும்பம் சொல்லுறது. காசு பணம் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா? இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் சொத்து. ஐ திங்க் ஏழைகளுக்கு, இவங்கள மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் சொத்துன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே நம்ம பண்ணுவோம். நீங்கள் யாராச்சும் வந்து இந்த குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளால் முடிஞ்சது பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படணும். மிஸ் சுரைடாட்டை அனுப்பிச்சா தனலக்ஷ்மி குணமாயிடுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி பல பேர் அங்கே போயிருக்காங்க, நல்லபடியாக குணமாகி திரும்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா குணமாகி அவங்க திரும்பி போய் அவங்க கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தனலக்ஷ்மிக்கும் குணமாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பிறவியிலேயே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது